ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகி உருகுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கூடவே கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. இந்த உலர்ந்த திராட்சை கொஞ்சம் உப்பி வர்ற ஸ்டேஜில் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் அதே சூடான வனஸ்பதியில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த ரவை கொஞ்சம் பொன்னிறமாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரவை எந்த கப் அளவில் எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதில் வறுத்த ரவையை சேர்த்துருங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது கெட்டியாகாமல் இருக்கும். இல்லைன்னா இது சின்ன சின்ன உருண்டைகளாக அங்கங்கேயாக கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த ரவை ஓரளவு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு சுகரும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கிளறி விடும்போது அங்கங்கேயா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பொடி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் கலர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துருங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இதில் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கிங்களோ அந்த பாத்திரத்துலையும் நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரவை கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரவை கேசரியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.